இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்கான சிம்பிள் மேக்கப் லுக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? முடிச்சதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸோட பப்பாயா மாய்ஸ்சரைசர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ரான் க்ரீம் கொஞ்சமாக எடுத்து மைல்டாக தான் போடுறேன். ஸோ இது போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் அதில் தெரியும். கழுத்துக்கு, காதுக்கிட்ட எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக தான் டச் பண்ணியிருக்கிறேன். இந்த காம்பேக்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் ஃபினிஷிங் ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு எலைட் 18ஓட ஐலைனர் போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்துட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். சேனலில் போய் வேணால் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு நியூட் ஷேப்பில் ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கான மேக்கப் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது இந்த நைட்டி எல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணி பாருங்கள்.